வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள். எங்களது இனிப்புகளை நீங்கள் உண்டு மகிழ அழைக்கவும் 9940545122. பன்னிரு திருமுறைகள் நாம் பல இடங்களில் பார்க்குறோம். பன்னிரு திருமுறை மன்றம் அப்படின்லாம் பார்க்குறோம். இந்த பன்னிரு திருமுறைகள் என்பன எவை, எக்காலத்தில் இவையெல்லாம் தொகுக்கப்பட்டன? முதல்ல 12 திருமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் பாடியது 1, 2, 3. 4, 5, 6 திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர் பாடியது. 7ஆம் திருமுறை சுந்தரர் பாடியது. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் பாடியது. 9ஆம் திருமுறை 9 பேர் பாடிய தொகுப்பு, அவற்றெல்லாம் நாம் தனியாக பார்க்க இருக்கிறோம். 10ஆம் திருமுறை திருமூலரால் பாடப்பட்ட திருமந்திரம். இது சாத்திர நூல், தோத்திர நூல் என்று 2 வகையிலும் சேரும். சாத்திர நூல்கள் என்றால் தத்துவங்கள், சிவஞான போதம் போன்றவை. தோத்திர நூல்கள் என்றால் தேவாரம். இந்த 10ஆம் திருமுறை மட்டும் 2ம் கலந்தது. 11ஆம் திருமுறை மீண்டும் தொகுப்புத்தான். 13 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழார் பாடிய பெரிய புராணம். சரி, இவையெல்லாம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டன, எது எதற்கு மூலமாக இருந்தது? இதற்கு ஒரு கதை சொல்லுவார்கள். கதையா வரலாறா எப்படி வேண்டாமலாம் எடுத்துக்கொள்ளலாம். ராஜராஜ சோழனுடைய பற்றி சொல்லுகிற போது, தஞ்சை பெரியுடையார் கோயிலை கட்டியவன் மட்டுமன்றி நான்முடி சோழன் என்ற பெருமையுடையவனோடு சைவ சமயத்திலே அவன் தன்னை சிவபாத தொண்டனாகவே சொல்லுகிறான். அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் தேவார பதிகங்கள் தொகுக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவனுக்கு அப்போது உதவி யாருன்னு கேட்டால் நம்பியாண்டார் நம்பி என்கின்ற அந்த அடியவர் தான் அவர் உதவுகிறார். அவர் பாடிய நம்பியாண்டார் நம்பியினுடைய பாடல்களும் இந்த திருமுறைகள் இருக்கின்றன. போய் எல்லாரும் சேர்ந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, சைவர்களுடைய கோயில் என்று அழைக்கப்படுகின்ற தில்லை கோவில் சிதம்பரத்தில் அது கருவறை ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் மன்னன் போய் அதை கேட்க போகிறான். அங்கேருந்து தில்லை 3000 பேர் என்ன செய்தார்கள், இல்லை அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், பாடுனவங்களே வந்து கேட்டால் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. மன்னனும் சளைக்கவில்லை, தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. சாதுரியமாக மறுநாள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்களெல்லாம் அவருடைய வடிவங்களாகிய 50 சிலைகளை யானை மீது வைத்து எடுத்து வந்து, இதோ அவர்கள் வந்து விட்டார்கள், தாருங்கள். அவையெல்லாம் சிலைகள் என்று சொன்னபோது, அப்போது மன்னன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தினான். அவை சிலைகள் என்றால் உள்ளே இருப்பது உங்கள் தெய்வமா சிலையா? நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும், கதவை திறவுங்கள். கதவை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பதிகங்கள் எல்லாம் புற்று கட்டியிருந்தன. நெய் பெய்து நீக்கி தேடி எடுத்து கண்டுபிடித்து தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பின்னால் இந்த திருமுறைகளை எண்ணிக்கை ஒன்றை கூட்டியவர் சேக்கிழார். அவர்தான் பெரிய புராணத்தை பாடியவர். இவற்றுக்கெல்லாம் மூலம் எது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 12 திருமுறைகள் ராஜராஜ சோழன் காலத்திலே எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு தரப்பட்டதால் தான் இன்றைக்கு நமக்கு அவை கிடைத்திருக்கின்றன. நம்பியாண்டார் நம்பி காலத்தில் தொகுக்கப்பட்ட இவை பின்னால் சேக்கிழார் பாடிய பெரிய புராணத்தோடு 12 திருமுறைகளாக முடிகின்றன. இந்த 12 திருமுறைகள் தான் சைவ சமய நெறிகளை நமக்கு எடுத்துரைப்பன. இவை ஆகம நூல்கள், தமிழ் வேதம் என்று பாராட்டப்படுகின்ற நூல்கள் இவை என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். தொடர்ந்து நிகழ்வுகளை பாருங்கள். நாம் அரிய செய்திகளை காண இருக்கின்றோம்.